கன்னி ராசிக்காரர்களே, நமக்கு கிடைக்காத வாழ்க்கை கூட இங்கு சிலர் இருக்கிறார்கள். அதை நினைத்து பார்த்து நீ சந்தோஷப்படு. ஆமாங்க, நீங்க அப்படிதாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனமாகும். இறைவன் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு எல்லா இடத்துலையும் மன நிம்மதியோடு இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க. உங்களுக்கு ஒரு அற்புத குணம் உண்டு. அது என்ன அற்புத குணம்னா, அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுள்ள நிறைய பார்ப்பீங்க. சவாலில் தான் வாழ்க்கையே இருக்கும். கன்னிராசிக்கு சவால் தான். வெளிப்படையாக நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பின்பத்தை காமிப்போம். ஆனால் சவால்லே இருக்கக்கூடிய வாழ்க்கை சமாளிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு சில விஷயத்தை தைரியமாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் யாரால் வந்ததுன்னு யோசிங்க. எந்த நபர்களால் வந்ததுன்னு யோசிங்க. எந்த ராசிக்காரர்களால் வந்ததுன்னு யோசிங்க. அந்த நபரையும் அந்த ராசிக்காரர்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு தொழில் விஷயமா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கை விஷயமா இருக்கட்டும், நம்பகமாக ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. காலையில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வரும். அது மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. கன்னிராசி பார்த்து அந்த குறைய சொல்லுவாங்க. நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்போ எங்கேருந்து நம்மளை பார்த்தாங்க அப்படின்னு தோணும். சுயநல மனிதர்கள், நன்றி கெட்டவர்கள், இந்த குறையை மட்டும் பார்க்கக்கூடியவங்க. ரொம்ப முக்கியமாக கையில் காசு இல்லைன்னா டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க அவங்க கையில் காசு ₹1 இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரவங்க பண்ணக்கூடிய பெரிய தப்பு, இன்னொருத்தவங்க பேச்சை நம்பி நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துருவீங்க. உங்களுக்கா வாக்குறுதி கொடுக்க தெரியாது, இன்னொருத்தர் பேச்சை கேட்டே நீங்கள் பின்னாடியே சந்திக்கிறீங்க. அதே மாதிரி இந்த துன்பம், இந்த டிப்ரெஷனுக்கெல்லாம் காரணமான ராசிகள் யார் யாருன்னா அதை சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக யோசிக்காதீங்க. முதல்ல அதை வேண்டவே வேண்டாம். யோசித்து நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், அது நடக்காமே போயிருக்கு. அதே மாதிரி உங்களையே நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. அதுலேயும் நீங்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவீங்க. அதுக்கு அடுத்தது ஓய்வே எடுக்காமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு ஓய்வு எடுங்க. அங்கேயும் டிப்ரெஷன் ஆகிடுறீங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஓய்வு எடுக்காமல் உழைச்சி என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு என்ன கிரீடமாக கொடுக்க போகிறாங்க? அதில் தான் உங்கள் மனசோர்வு அதிகமாகுது, டிப்ரெஷன் அதிகமாகுது. உங்கள் நம்பிக்கையும் அங்கே தான் குறைஞ்சி போகுது. தயவு செஞ்சு ஓய்வு எடுங்க. நீங்கள் அதிகமான பொறுப்புகள்லாம் ஏற்றுக்காதீங்க. எல்லாத்தையும் எடுத்து மண்டைக்குள்ளே போட்டுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பிறரை திருத்த விரும்பாதீங்க. இது வேறு காலம். இது அவன் எப்படின்னா போகிற, நம்ம போய் அதில் இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகுது. திருந்தாத உள்ளங்கள் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கும். அதெல்லாம் திருத்த முயற்சி பண்ண முடியாது. அதில் தான் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுறீங்க. தயவு செய்து பிறரை திருத்துவதற்கு முயற்சி பண்ணாதீங்க. பிள்ளையாரை பிடிக்கும், பிள்ளையாரை வணங்குங்க. முதல் இடத்துல மேச ராசிக்காரவங்க இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காத ராசி மேச ராசிக்காரவங்க இருக்காங்க. மேஷத்திற்கும் கன்னிக்கும் ஒத்தே போகாது. மேஷத்திற்கும் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் ஒத்து போகாது. 2வது ராசி மிதுனம். எல்லாம் ஓகே கொடுத்துட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஏமாந்துருவீங்க. மிதுன ராசிக்காரர்களாலையும் கன்னி ராசிக்காரங்க ஏமாந்துருவீங்க. உங்களுடைய பரம எதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு சிம்மம், ரிஷபம், மிதுனம். அதாவது மேலேருந்து வருவோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம். அந்த கடகத்தை தவிர மேலே இருக்கிற எல்லாமே இந்த 4 ராசிக்காரங்க பரம எதிரி. நம்பி ஏமாற்றிடுவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ தான் உங்களால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் புதன்கிழமை பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையை சாத்துங்க. இதை மட்டும் தொடர்ந்து வேண்டி செஞ்சுட்டு வாங்க. என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. யாரையும் நம்ப வேண்டாம். நான் என்னென்ன சொன்னேன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறரை திருத்தணும்னு நினைக்காதீங்க. அங்கே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க, அங்கே மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறீங்க, அங்கே நீங்களே உங்கள் துன்பத்துக்கு காரணமாயிடுறீங்க. அதே மாதிரி உங்களை நீங்கள் குறை சொல்லிக்காதீங்க. யாரையும் திருத்தணும்னு நினைக்காதீங்க. எல்லாம் சரியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி தான் கொண்டு போகணும். கொண்டு வருவீங்க, ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நன்றி.